இருப்பதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று சொன்ன நம் கருணாமூர்த்தியான இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த ஆசிரியர் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்ல வாய்ப்பினை கொடுத்த கர்த்தருக்கும் சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஊழியம் நான் இயேசுவுக்கு கடனாளி ஊழியர்கள். நம்மளா இருந்தது ஏன் ஊழியம் இல்லை, எல்லாம் ஊழியம் தான். நம்மள யாருக்கு கடனாளி? இயேசுவுக்கு கடனாளி. எதுவும் கடனாளி? எதுவும் கடனாளி? ஆத்துமாக்களை அவருக்கு ஆதாயப்படுத்துவதற்கே கடனாளி. ஏன்னா நம்ம அருப்போம் மிகுதி வேலையாற்றுறோம் அப்படின்னு 2000 வருஷமா சொல்லிட்டு நமக்கே வெக்கமே இருக்கு. நேரம் பைபிள்ல இருந்து அந்த வசனத்தையே தூக்கி நம்ம தான் கேட்க மாட்டாரு. ஏன்பா 2000 வருஷமா இதே எவ்வளோ நாளையா சொல்லிட்டு இருக்கீங்க? வேலையாட்கள் குறைவு, வேலையாட்கள் குறைவு. வா வராது அந்த வசனம் இருக்கு, வந்துட்டு இருந்தா இருக்காது இல்லையா? மோசைக்கு எல்லாரும் கொண்டாந்து கொடுத்தாங்க, அதுக்கு போதும் அப்படின்னு சொன்னாரு. தாவீதுக்கு எல்லாரும் கொண்டாந்து கொடுத்தாங்க, போதும் அப்படின்னாரு. நம்ம சொல்ல முடியுது, ஊழியர்களுக்கு நிறைய வந்தாங்க, போதும் அப்படின்னு சொல்ல முடியாது, குறைகளே தான் இருக்கும். ஆனால் நம்ம ஊழியர்களாக நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கிறோம் என்பதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். உபவாச ஜெபம் அப்படின்னு சொல்கிறோம். உபவாசம் அப்படின்றதுக்கு என்ன பொருள், அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? உபவாசம் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள்? ஒடுக்கல், ஒடுக்கம், சரீரத்தை ஒடுக்கம், சரீரத்தை ஒடுக்கம். அப்புறம் அப்படி ஏதாவது பைபிள் போட்டிருக்க ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இல்லை நான் கேட்குறேன், நான் பைபிள் டீச்சர் கேள்வி எல்லாம் கேட்குறேன். அப்படி போட்டிருக்க ஒடுக்கணும்னு போட்டிருக்கா? அதெல்லாம் அவங்க கொள்ளும், ஒடுக்கி கொள்வது, வருத்தி கொள்வது, அதான் அவங்க கொள்ளும். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னாக்க, உப என்றால் அருகில், உப என்றால் பக்கத்தில், உப என்றால் அருகில் அல்லது பக்கத்தில் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஜனாதிபதி அப்படின்னா அவருக்கு பக்கத்தில் இருக்கிறது யாரு? உபஜனாதிபதி. தலைவருக்கு பக்கத்தில் இருக்கிறது யாரு? உப தலைவர். அந்த உப என்ற வார்த்தை அது சமஸ்கிருத சொல்லு உப வாசம். வாசம் என்றால் வாசம் செய்வது. அவர்கள் உப என்றால் அருகில் வாசம் செய்வது. அல்லேலூயா. சாப்பிடாம வாசம் செய்வது. இது என்னுடைய ஆன்மாவுக்கு, என்னுடைய ஆத்மாவுக்கு இப்படி செய்தால் எனக்கு அது இன்னும் நெருக்கமாக இருப்பதற்கு உதவுகிறது என்று நான் எடுத்துக்கொண்டு செய்கிறேன். அதுதான் நம்ம ஒவ்வொருத்தர் பேசாம சிலர் இருப்பாங்க, சிலர் பாடிக்கிட்டே இருப்பாங்க, சிலர் ஜெபிச்சுட்டே இருப்பாங்க, சிலர் சாப்பிடாம இருப்பாங்க, சிலர் தனி அறை பூட்டி கொண்டு மௌனமாக இருப்பாங்க. அது மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு. ஆனால் அதோட அல்டிமேட் எய்ம் என்னன்னா, அவர் அருகில் வாசம் செய்வதற்கு நான் எந்த ஒரு வழியை நான் கடைபிடிக்கிறேன். சாப்பிடாமல் இருப்பதை நான் கடைபிடிக்கிறேன். அது எனக்கு வசதியாக இருக்கு, எனக்கு அது திருப்தியா இருக்குன்னு தான் செய்கிறேன். அதனுடைய சரியான பொருள் என்ன என்றால் உபவாசம், அவர் அருகில் வாசம் செய்வது. உபநிடதம் அப்படின்னா குருவின் அருகில், உபனிஷத்து அது கூட உப என்றால் அருகில். யார் அருகில் என்றால் குருவின் அருகில். ஆக்சுவலா நம்ம தான் சொல்லுவோம், உருவான ஒரே கடவுள் இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தை நமக்கு தான் பொருந்தும், ஆனால் மற்றவங்க சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். அதாவது உபனிஷத் என்பது அதுதான் நம்ம உபவாசம். நம்ம குருவான கடவுள் அருகிலே நம்ம வாசம் செய்வதற்கு நான் என்ன பண்றேன், இது போன்ற உணவு அருந்தாமல் இருக்கிறேன். 2 நாள் இருக்க, 8 நாள் இருக்க, 40 நாள் இருக்க, நான் அவர் அருகில் இருப்பதற்கு, வாசம் செய்வதற்காக. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நான் முதலில் சொல்ல வேண்டிய உங்களுக்கு ஒரு காரியம், ஊழியர்களாகிய நாம் முதலில் நம்ம எதிலிருந்து வெளியே வரணும்னா மதத்திலிருந்து வெளியே வர வேண்டும். அது முதல்ல இயேசு கிறிஸ்து
என்னை பின்பற்றுங்கள் என்றுதான் சொன்னார் என்று மதத்தை பின்பற்றுங்கள் என்று சொல்லவில்லை. அந்த மதத்தை அவர் உருவாக்கவும் இல்லை. மனிதர்களாகிய நாம் தான் உருவாக்கிக் கொள்வோம். கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் கூட நாம வைத்துக் கொள்ளவில்லை. நாம் அவ்விதமாக அழைக்கப்பட்டோம். அந்த பெயர் நமக்கு தொடர்ந்து அந்தியோகியாவுக்கு எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா அவங்கள கிறிஸ்தவர்கள் என்று அழைத்தார். மொத்தமாக வச்ச பெயர் தரவழி நாம வைத்துக் கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து வைக்கவில்லை. கிறிஸ்தவ மதம் என்பது கிறிஸ்துவுக்கே தெரியாது. இயேசு கிறிஸ்துக்கே தெரியாத ஒண்ணுதான் நம்ம ஃபாலோ பண்ணிருக்கோம். மதம் என்பது நமக்கு கிடையாது. அப்ப நமக்கு என்னதாங்க இருக்குன்னா ஆவிக்குரிய வாழ்க்கை. அதை நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை என்று சொல்கிறோம். அவர்கள் என்று சொல்றாங்கன்னா ஆன்மீகம் என்று சொல்கிறார்கள். ரெண்டும் ஒன்றுதான். ஆன்மீகம் ஆன்மா சம்பந்தப்பட்டது, ஆவிக்குரிய வாழ்க்கை ஆத்மா சம்பந்தப்பட்டது. நம்ம ஆத்தும அந்த நம்முடைய ஆத்மாவை அவருக்கு கொடுத்து அவரோடு நம்ம என்ன பண்றோம், வாழ்க்கை. அந்த உறவு, அவரோடு வைத்திருக்கிற உறவுக்கு பெயர் தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அப்ப அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை என்று வரும்போது மதங்களுக்கு பல பெயர்கள் இருக்கும். மதம் என்பது பல பெயர்களை கொண்டது. ஆனால் ஆன்மீகம் என்பது ஒன்றுதான். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒன்றுதான். மதங்களுக்கு பல பெயர். தண்ணீர் என்றாலும் தண்ணீர், வாட்டர் என்றாலும் தண்ணீர், பானி என்றாலும் தண்ணீர், வெள்ளம் என்றாலும் தண்ணீர், நீலு என்றாலும் தண்ணீர், நீரு என்றாலும் தண்ணீர், கங்கை என்றாலும் தண்ணீர், கூவம் என்றாலும் தண்ணீர். எல்லா தண்ணீரையும் நாம் எடுத்து குடித்து விடுவதில்லை. எந்த தண்ணீர் நம் தாகத்தை தீர்க்கிறதோ அது ஆவிக்குரிய வாழ்க்கை. அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஜீவ தண்ணீர் நானே என்று சொன்ன ஒரே கடவுள் இயேசு கிறிஸ்து. ஆகையால் ஆன்மீகத்திற்கும் சொந்த யாருன்னா நம்ம தான். ஆன்மீகத்திற்கும் நமக்கு தான் அது சொந்தம். அந்த வார்த்தை என்பது நமக்கு தான் சொந்தம். அப்ப நம்ம மதத்திலிருந்து வெளியே வரணும். ஏன் அப்படின்னா மதம் என்பது மனிதன் கண்டுபிடித்தது. அதுல நிறைய சடங்கு சம்பிரதாயம்லாம் வந்துடும் மதத்துல. ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்படி கிடையாது இல்லையா? நம்ம என்ன பண்றோம், கிறிஸ்தவ பேர் இந்து பேருன்னு பேர் வச்சுக்கிறோம். கரெக்டாது? கிறிஸ்தவ பேர் இந்து பேருன்னு ஒன்றும் கிடையாது. ஏன்னா மல்லிகா அப்படின்னாங்க இந்து பேரு, ஜாஸ்மின் வச்சா கிறிஸ்தவ பேரு, இளவரசன் வச்சா இந்து பேரு, பிரின்ஸ் வச்சா எப்படிங்க, ரோஜான்னு வச்சா இந்து பேரு, ரோஸ் வச்சா இங்கிலீஷ்ல சொன்னா கிறிஸ்தவ பேரு, தமிழ்ல சொன்னா இந்து பேரு. எப்படி வளர்ந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அதுல இருந்து நம்ம வெளியே வரணும். மனிதனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். பேர் இருக்குதான். நம்ம மாஸ்க் போட்டோம்னா நம்ம பேர் சொல்ல முடியல. யாராலையும் இறக்குன உடனே சொல்றாங்க நம்ம பேர். அப்ப அந்த பெயர் எதற்குன்னா முகத்திற்கு. ஆண்டவர் நம்மளால முகத்தை பார்க்கல. அப்ப அவருக்கு எந்த பெயர் தேவைன்னா இருதயத்தின் பெயர் தான் அவருக்கு தேவை. மனிதனும் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அப்ப நம்ம ஆத்மாக்களை கொண்டு வரணும்னா இருதயங்களை கொண்டு வரணும். அங்க பெயர் முக்கியம் இல்லை. அது முன்சாமி இருந்தாலும் ஆண்டவருக்கு அவருடைய ஆத்மா தான், அவருடைய இருதயம் தான் தேவையை வழி, அவருடைய பெயர் தேவை. நம்மளாம் ஊழியர்களா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, முன்சாமி வேற மாற்றக்கூடாது இல்லையா? ஏன்னா அது முன்சாமி என்பதுதான் பின்னால முன்சாமி என்று அது மாறி முன் இருக்கும் சாமி என்கின்ற இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவருக்கு தான் பொருந்தும். நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னா முன் இருக்கும் சாமி. பிதாகுமாரன் பரிசாமினா மூணு சாமி. அது எப்படி பார்த்தாலும் அந்த பெயர் நமக்கு தான் அது பொருந்துகிறது. அதனால நம்ம பெயர் அப்படின்றத வச்சு நம்ம அந்நியப்பட்டுட்டோம்னா அவங்க நமக்குள்ள வர மாட்டாங்க. அவர்களை கொண்டு ஆண்டவரிடத்திலே சேர்க்க வேண்டும். அதுதான் நம்முடைய தலையாய பணி. நம்மேல் விழுந்த கடமை. நம்மேல் விழுந்த கடமை என்பது நமக்கு எப்பொழுது புரியும்? சங்கீதம் 22:10 எடுத்து வாசிங்க. அதாவது கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட பொழுதே உமது சார்பில் விழுந்தேன். கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட பொழுதே உமது சார்பில் விழுந்தேன். அவரது சார்பில் விழுந்தேன் என்பது எனக்கு தெரிந்தால் என் மேல் விழுந்தது என்ன என்று எனக்கு தெரிந்துவிடும். என் மேல் விழுந்த கடமை எப்பொழுது புரியும் என்றால் நான் எங்க விழுந்தது முதல்ல தெரிஞ்சுக்கணும். நான் கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே யாருடைய சார்பில் விழுந்தேன்? அவருடைய சார்பில் விழுந்திருக்கிறேன். ஆகையால் என் மேல் விழுந்தது என்ன என்று நமக்கு தெளிவாக புரிந்துவிட்டது. இந்த நாளிலே உங்களோடு நான் ஆக்சுவலா சாட்சியோடு சொல்லணும்னு நினைச்சேன். நேரம் இல்லை என்பதுதான் நம்ம 12:30 ஆரம்பிச்சதுனால நாம்
செய்திக்குள்ளாக செல்லலாம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கலாம். இந்த ஜாதி பிசாசு இல்லம்மா 22ல இருந்து அவர்கள் கலிலேயாவிலே சஞ்சரிக்கும் பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றார். அவர்கள் மிகுந்த துக்கம் அடைந்தார்கள். அவர்கள் கப்பர்நகூமில் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். அவன் வீட்டிற்குள் வந்தபோது இப்போ எதுவுமே தைரியம் வச்சுருக்கீங்க, எதுவுமே தானாக செகண்ட் நியூஸ் எனக்கு மிகவும் நல்ல விருப்பமான அபிமான எழுத்தாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதில் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு எழுத்தாளர் செகண்ட் நியூஸ். ஆண்டவர் உங்களோடு பேச வேண்டும் என்றால் நீங்கள் வேதம் வாசிக்கும் போது கையிலே பேனா வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களோடு பேசுறது. God wants to talk to you or speak to you. You should keep a pen with you when you read the Bible. நீ வேதம் வாசிக்கும் போது கையில் பேனை வச்சு ஆண்டவர் பேசுவது அப்படின்னு அதை நாம் அண்டர்லைன் பண்ணும்போது அது வரும். ஓகேவா? அதனால இந்த நாளிலே சில காரியங்கள், புதிய காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லாமல் இருக்கேன். இந்த 22ஆம் வசனத்துல இருந்து இப்ப படிச்சதுல எத்தனை அவர்கள் வருது? அவர்கள் 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 பாருங்க. அவர்கள் கலிலேயாவிலே சஞ்சரி, அவர்கள் கலிலேயாவிலே சஞ்சரி. அப்புறம் அவர்களை நோக்கி 5 அவர்கள் வருதா? சரி, அப்ப முதல் அவர்கள் யாரு? அந்த அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவை பின்பற்றியவர்கள், இயேசுவை மேசியா என்று அறிந்தவர்கள், இயேசுவின் அற்புதத்தை கண்டவர்கள், இயேசுவை பின்பற்றி வருகிறவர்கள், இயேசு கடவுள் என்று ஏற்றுக்கொண்டவர்கள். அந்த அவர்கள் என்ன பண்ணாங்களா? கலிலேயாவிலே சஞ்சரிக்கும் போது இயேசு அவர்களை நோக்கி, எந்த அவர்களை நோக்கி? தம்மோடு வந்த அவர்களை நோக்கி, தம்மை ஏற்றுக்கொண்ட அவர்களை நோக்கி, தமக்கு சீஷராக இருக்கின்ற அவர்களை நோக்கி, தம்மோடு கூடவே வந்து கொண்டிருக்கிற அவர்களை நோக்கி, தம்மை பின்பற்றுகிற அவர்களை நோக்கி. மூன்றாவது அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். இந்த அவர்கள் யாரு? அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவரை கடவுள் என்று நினைக்காத அவர்கள், அவரும் கடவுள் என்று நினைத்த ஒரு சில அவர்கள் எல்லாம் அவரை என்ன பண்ணுவாங்கன்னா கொலை செய்வார்கள். அவர்கள் மிகுந்த துக்கம் அடைந்தார். இந்த அவர்கள் யாரு? இந்த அவர்கள் அவரை அவர் மேல் அன்பு செலுத்திய அவர்கள் வந்து அவர் மேல் நம்பிக்கை வைத்திருந்த அவர்கள், அவர்தான் ரட்சகர் என்று அறிந்த அவர்கள், அவரால் தான் ரட்சிப்பு என்பதை அறிந்த அவர்கள், அவர் நமக்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்று அறிந்த அவர்கள், அவர் பிதாவின் குமாரன் என்று அறிந்த அவர்கள், அவர் மட்டுமே உலகை ரட்சிக்க முடியும் என்று அறிந்த அவர்கள் துக்கமடைந்தார்கள். இப்போ அவர்கள் கப்பலிலே வந்தபோது யாரு? துக்கமடைந்த அவர்கள், அதிர்ச்சியான செய்தியை கேட்ட அவர்கள், அவர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்வார் என்று அறியாத அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, கப்பலில் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, ஏன் பேதுருவினிடத்தில் வந்து? Why Peter? அதான் என்னுடைய கேள்வி. எதற்காக பேதுருவினிடத்தில் வந்து? நிறைய ஊழியர்கள் நம்ம எல்லாம் இருக்கோம், நம்மளோட இன்னும் நிறைய ஊழியர்கள் இருக்காங்க. ஆனா 12 சீஷர்கள் இருந்தால் யார்கிட்ட வந்தாங்க? அத மாதிரி நாம் பேதுருவாக இருக்கிறோம். என் ஊழியம் பேதுருவை போல இருக்கிறதா? ஆண்டவருக்கு பிடித்தமான ஒரு சீஷனாக நான் இருக்கிறேனா? நெருக்கமான சீஷனாக இருக்கிறேனா? அதான் எனக்கு கேள்வி. ஏன் பேதுருவினிடத்தில் வந்து? 12 சீஷர்கள் இருந்தாங்க, எல்லாரையும் விட்டுட்டு என் பேதுரு கிட்ட வரணும். Why? பேதுரு 12 சீஷர்கள் ஒருத்தர். அவர் எங்க டாக்ஸ் கலெக்டர்? டாக்ஸ் கலெக்டர்ஸ் வந்து 12 சீஷர்கள் ஒருத்தரை பார்த்தாங்க. Among the crowd, கூட்டத்தின் மத்தியில் நம்மை தேர்வு செய்ய வேண்டும்.
ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கூட்டத்தின் மத்தியில் நம்மை அழைக்க வேண்டும். ஹல்லேலூயா. கூட்டத்தின் மத்தியில் நாம் அடையாளம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கூட்டத்து ஊழியர்களில் நம்முடைய ஊழியம் சிறந்ததாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் தனியாக பேதுருவிடத்தில் வந்து ஒரு லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. அன்பான சீஷன் அப்படின்னு யார் சொன்னாரு? யோவானே சொல்லிட்டாரு. வேற யாரும் அவர் சொல்ல. ஜீசஸ் எங்கிருந்து நீ என்னுடைய அன்பான சீஷன் சொன்னாரு. அவர் பிரியத்தின் மதத்தை அந்த மிகுதியால் உணர்ச்சி வசப்பட்டு அவர் எழுதுறார். ஏன்னா நான் மார்பில் சாய்ந்து கொள்ளும் அளவிற்கு அவரோடு நெருக்கமானவன் என்பதால் அவர் என்ன பண்ணாரு? அப்ப நியாயமா மக்களுக்கு அது ரீச் ஆயிருந்தா யார்கிட்ட வந்திருப்பாங்க? யோவான்கிட்ட வரல. இந்த பிரச்சனை வந்து என்னன்னா ஃபினான்ஷியல் ப்ராப்ளம். இது டாக்ஸ். கையில பணப்பையோடு இருந்தது யாரு? அப்ப நியாயமா யார்கிட்ட வந்திருக்கணும்? அப்ப அவரை பத்தியும் அவங்களுக்கு தெரியல. இந்த 12 சீஷன்ல 2 பேர் இருந்தாங்க. பிஆர்ஓ யாரோ சொல்லுவாங்க, ஜெபர்னான் அந்திரேயாவும் பிலிப்பு அந்திரேயா வந்து பிஆர்ஓ மாதிரி 5 பேர் இருந்தது. யார் வந்து சொன்னது? அந்திரேயா தான் வந்து சொன்னார். ஆண்டவரே இங்க ஒரு பையன் இருக்கா, அவன்கிட்ட. அதே போல யோவான் 12ஆம் அதிகாரத்துல பார்த்து 2 கலிலேயர்கள் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வரும்போது அந்திரேயா தான் கூட்டிட்டு போய் ஐயா உங்களை பார்க்கறதுக்கு 2 பேர் வந்திருக்காங்கன்னு சொன்னார். அது மட்டுமல்ல, இந்த சீமோன் பேதுருவையே அறிமுகப்படுத்தி வைத்தது யார் என்றால் அந்திரேயா. அப்படி பார்த்தா அவர்கிட்ட வந்துருவோம். அவர்கிட்ட வரல. அப்போ பேதுருகிட்ட மட்டும் ஏன் வந்தாங்க? ஏனென்றால் பேதுரு அவருக்கு நெருக்கமானவராக இருந்தார். இவரிடத்திலே அவரை பற்றி கேட்டால் இவர் அவரை பற்றி சொல்லுவார் என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். அதுதான் எத்தனை அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். இவரிடத்திலே அவரை பற்றி கேட்டால் இவர் அவரை பற்றி சொல்லுவார் என்று அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். நம்மிடத்திலே இயேசுவை பற்றி யாராவது கேட்டால் நிச்சயமாக நாம் சொல்லுவோம் என்று அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். இந்த உலகம் அறிந்திருக்க வேண்டும். என் தெரு அறிந்திருக்க வேண்டும். நான் வசிக்கும் ஊர், நான் வாழுகின்ற தெரு, நான் படிக்கின்ற பள்ளி, நான் பணிபுரிகிற அலுவலகம், நான் எங்கே இருந்தாலும் இவரை கேட்டால் இவர் அவரை பற்றி சொல்லுவார் என்று அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். அந்த அவர்களில் ஒருவனாக நான் இருக்கிறேனா? அதான் கேள்வி. அந்த அவர்களில் நான் ஒருவனா? Pedro was a special person. நீங்கள் நற்செய்தி நூல்களில் 12 சீஷர்களின் பெயர்கள் குறிப்பிடப்படும் போது முதல் பெயராக யாருடைய பெயர் குறிப்பிடப்படுகிறது? முதல் பெயரா இருக்கும். அங்கேயே அவர் முக்கியத்துவப்படுத்தப்படுகிறார். 12 சீஷர்களிலே 3 அடியாக 3 பேர் இருந்தார்கள். யார் பேரு? பேதுரு, யோவான், யாக்கோபு என்று 3 தான் இருந்தார்கள். பேதுருவுக்கும் அவருக்கும் இருந்த உறவு நிறைய இடத்துல இருந்திருக்கு. 11 சீஷர்களும் கேட்க தயங்குகிற காரியங்களை கூட யார் மூலமாக கேட்டார்கள் என்றால் பேதுருவின் மூலமாகத்தான் கேட்டார்கள். கடைசியில் கூட அவ்விதமாகத்தான் கேட்டார்கள். அது மட்டுமல்ல, பேதுருவிடம்தான் அங்கு கேட்கும் போது நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றால் நாங்கள் எங்கே போவோம் ஐயா? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு என்று சொன்னது யார் என்றால் பேதுரு. திறவுகோல் உன்னிடத்துல கல்லின் மேல் சபையை கட்டுவேன் யாருக்கு சொன்னது? பேதுருவிடத்தில் சொன்னது. 3 கூடாரம் போடுவேன் என்று சொன்னது யாரு? 3 முறை மறுதளித்தது யாரு? 3 முறை நேசிக்கிறாயன்னு கேட்டது எல்லாமே பேருதான். காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அங்க பிரதான ஆசாரியர் வீட்டில் உள்ள வேலைக்காரிக்கு யாரை அடையாளம் தெரிந்தது? இன்னொருத்த வந்து கேட்டான், நீ பேசுகிறது அவன் பேசுகிறது போல இருக்கிறது. அவரை போல நாம் பேச அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். அவரோடு இருந்ததை அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். அவரோடு நெருக்கமாக நாம் இருக்கிறோம் என்பதை அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் நம்மிடத்திலே வந்து கேட்பார்கள். இயேசு கிறிஸ்துவை முன்னிடத்தில் விசுவாசிக்க வேண்டும் என்றால் முன்மூலமாக விசுவாசத்தை அடைய வேண்டும் என்றால், அல்லது இயேசுவை பற்றி அறிந்து கொள்ள விருப்பம் உள்ள யாராக இருந்தாலும் நீ அவரோடு இருக்கிறாய் என்று அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் அவங்க கிராஸ் பண்ணி போயிட்டு தான் இருப்பாங்க. அவர்கள் முடிவெடுக்கும் போது அந்த முடிவிலே நம்முடைய பெயர் முதலாக வர வேண்டும். ஆகையால் நாம் பேதுருவாக இருக்கிறோமா? அதான் கேள்வி.
கடைசியில கல்லறை நோக்கி ஓடினார்கள். அன்பான சீஷரும் ஓடினார், பேதுரு